ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான செய்தியை நான் இந்த வீடியோவில் பகிர்றேன். இந்த இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பேர் வந்து சாந்தன் சாம்ராஜ். ஆக்சுவல் நேம் சாம்ராஜ். யூடியூப் சேனல் வச்சுருக்காரு சாந்தன் சாம்ராஜ் சொல்லிட்டு. இவரோட சேனலில் நான் வந்து இவரோட சேனல் சப்ஸ்கிரைபர் கூட. ஏன்னா வந்து இவர் வந்து நிறைய இந்த அழிவில்லா ஆட்சியாளன், கல்கி, நிறையா அந்த சித்தர்கள் பாடல் சொல்லிட்டு, அறம்பாடி சித்தர் சொல்லிட்டு அந்த பாடல்கள்லாம் இவர் நிறையா போடுவார். நான் வந்து அங்கே போயிட்டு நானும் அவரை கமெண்ட்டில் கிண்டல் பண்ணிட்டு வருவேன். நான் தான் அழிவில்லா ஆட்சியாளன்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட்டில் போட்டுட்டு அந்த மனுஷனை கிண்டல் பண்ணிட்டு வருவேன். அவரும் ஏதாவது எனக்கு காமெடியாக ஏதாவது கமெண்ட் போட்டுட்ருப்பார். ரொம்ப உண்மையாகவே வெகுளித்தனமான ஒரு பர்சன். நான் நெட்டில் யூஸ்வலாக எனக்கு இந்த வெகுளித்தனமாக ரொம்ப இன்னசென்ட்டான பீப்புளெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன் இவர். இவருக்கு என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த மதுவுக்கு அடிமை ஆகிட்டார். குடிப்பழக்கம் இருந்தது தான் பிரச்சனை. ரொம்ப சின்ன வயசு இவர். ஆக்சுவலி 34 தான் இவருக்கு. இவருக்கு வந்து கல்யாணமாகி ஒரு 6 வயசு பையன் இருக்கான். ஓகே. ஸோ ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் இவரோட ஒரே கெட்ட பழக்கம் வந்து இந்த குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது தான். அது வந்து அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து மதுவை விட்டேன், நான்வெஜ்லாம் சாப்பிட்றது விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கோ போட்டிருந்தாரு போஸ்ட்டு. நிஜமாகவே நல்லது, இதெல்லாம் நானும் கமெண்ட் போட்டிருந்தேன். ஆனால் என்னன்னு தெரில, இந்த சண்டே ஜூலை 21 அன்றைக்கி அவர் தண்ணி அடிச்சிருக்காரு, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஊரில் சேலமில் இருக்கார் போல். அதில் வந்துட்டு தண்ணி அடித்ததில் அவருக்கு வந்து இதயம் வெடிச்சிருக்கு போல இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. உண்மையாகவே ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரா என்ன கவலை தெரியல. ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு. அவருக்கு ஆக்சுவலாக உண்மையாக என்னோடய நம்பர் தெரியாது. நான் யாருக்குமே என்னோடய நம்பர் கொடுக்கல. ஆனால் வந்து அவர் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தார், எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு. என்றைக்கு அவர் கமெண்ட் போட்டிருந்தாரோ அதை நான் அந்த மெசேஜை நான் திருப்பி பார்க்கவே இல்லை. நான் போட்ட ஏதோ ஒரு கமெண்ட்டுக்கு அவர் திருப்பி ரிப்ளை பண்ணியிருந்தார். நான் அந்த கமெண்ட்டை பார்க்கல. ஆனால் நேத்திக்கு காலையிலையோ என்னமோ நான் இந்த போஸ்ட் பார்த்தேன். அவரோட இதில் வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு ஒன்று. நான் வந்து சரி விளையாட்டுத்தனமாக பண்ணுறாரு போல இருக்குது. ஏன்னா அவர் நிறைய விஷயம் விளையாடிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் அவர் வாட்ஸ்அப் வந்து டிசேபிள் பண்ணினேன்னு சொல்லுவார். நான் வாட்ஸ்அப் டிசேபிள் பண்ணுவேன் அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருந்தார். சரி ஓகே, சும்மா விளையாட்டுக்காக இவர் பேசுகிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து சரி பார்த்தேன். அப்புறமா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அவர் வந்து உண்மையாகவே இறந்துட்டார் அப்படி சொல்லிவிட்டு. அவர் வந்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போய் எங்கேயோ படுத்துருக்கார் போல இருக்குது, வெயிலில் படுத்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக்கா இல்லை கார்டியாக் அரெஸ்டா தெரியல. ஸோ ஏதோ நடந்திருக்கு அவருக்கு. 4 மணிக்கு, சண்டே 4 மணிக்கு ஏதோ இதுவாயிருக்காரு, இறந்துருக்கார். உண்மையாகவே இறந்துட்டார். உண்மையாகவே நான் வந்து இவரோட சேனலை விரும்பி பார்ப்பேன். அவர் பேசுகிறது புரியுதோ இல்லையோ, பட் ஆனால் நான் வந்து கிண்டல் பண்ணுறதுக்காகவே நான் கமெண்ட் போட்டு வருவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த இம்மார்ட்டல் ரூலர், அழிவில்லா ஆட்சியாளன் பற்றி பேசிகிட்ருக்காங்க இந்த யூடியூப் சேனல்ஸில். ஸோ நான் எல்லா சேனல்லையும் போய் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து சாந்தனோட இந்த சாம்ராஜ் இவரோட சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப பேக்கு மாதிரி பேசுவார், வெகுளித்தனமாக இருக்கும் அவர் பேச்சு. அவருக்கு வந்து தமிழே சரியாக வராது, அதை கஷ்டப்பட்டு திக்கி பேசுவார். அதை பார்த்துட்டு நானும் ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு வருவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட நான் இது வரைக்கும் நான் பேசினதில்லை, அவரை நான் பார்த்ததில்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் யூடியூப்பில் இருக்கிற மனுஷங்களில் இப்போ இவர் வந்து என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு மனுஷன். ஒரு வெகுளித்தனமான ஒரு பர்சன்றதுனால இவர் என்னை ரொம்ப கவர்ந்து விட்டார்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல மனுஷங்க வந்து என்னை எப்போவுமே எனக்கு பிடிக்கும். என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நல்ல மனுஷங்களை நான் யாரையுமே வந்து அவ்வளோ லேஸில் இது பண்ண மாட்டேன். எல்லாரையும் நல்ல மனுஷங்கன்னு ஒருத்தங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த பர்சனும் எனக்கு ஒருத்தர் நல்ல மனுஷன்றதுனால அவரோட வீடியோஸ் ரசித்து பார்ப்பேன் நான். என்னால் இவரோட டெத்தை ஏற்றுக்கவே முடியல. அவங்க ஒய்ஃப் வந்து வேலை இல்லை போல இருக்கு. அவங்க வந்து பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணுறாங்களா சம்திங். அவருக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து ஒரு பிரதர் அண்ட் ஒரு சிஸ்டர். பிரதர் வந்து அண்ணா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. சிஸ்டர் வந்து இங்கே தான் ஏதோ கல்யாணம் ஆகியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்போது இந்த 6 வயசு குழந்தைய வந்து அந்த பையனை வந்து எப்படி வளர்க்க போகிறாங்கன்னு தெரில அவங்க அம்மா. அவங்க ஒய்ஃப் வந்து வேலை இல்லை, இனிமேல் தான் வேலை தேடணும். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஐ ஹோப் அவரோட ஆத்மா வந்து அவங்க ஃபேமிலியில் கூடவே இருக்கும் நம்புவோம்.
என்னால் அவங்களோட டெத்தை வந்து ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக உண்மையாகவே. அந்த மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் சீக்கிரமாகவே செத்து போயிடுறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அழிவில்லா ஆட்சியாளர்னு சொல்லிட்டு துரைன்னு ஒருத்தர் இறந்துட்டார். அவரும் நான் தான் அழிவில்லா ஆட்சியாளர்னு வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தார். அவரும் வந்து இறந்துட்டார். அவர் இறந்து ஒரு 4 மாதம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 4-5 மாதம். ஆனால் அவரோட வீடியோஸ் வந்து அவர் இறந்த பின்பு தான் அவரோட வீடியோஸ் நான் பார்த்தேன். அவர் எனக்கு தெரியாது, நான் ஒரு கமெண்ட் கூட போட்டது கிடையாது அவரோட வீடியோஸு. பட் நான் கவனித்தேன், கல்கி துரை சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரும் வந்து இதே மாதிரி இறந்துட்டார். எப்படி இறந்தாரு தெரில. அவருக்கும் ரொம்ப வயசு இருக்காது, 30-35 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அவருக்கும் சின்ன வயசு தான். ஸோ என்னன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் இந்த கொரோனா வேக்சின்னால இப்படி சாப்பிட்றாங்களா, இல்லை குடிப்பழக்கத்தினால சாப்பிட்றாங்களா? அந்த மனுஷன் எதனால் செத்தார் தெரில. அவருக்கு குடிப்பழக்கம் இருக்காது தெரியாது. ஸோ மக்கள் வந்து இந்த 30 இயர்ஸ்லேயே சாப்பிட்றாங்க. என்னன்னு பாருங்கள். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும். ஓகே, இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வேண்டாம். போதை மருந்து, ட்ரிங்க்ஸு, ஒரு சாப்பிட்றது கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வாழ போகிறது கொஞ்சம் வருஷம் தான். ஈவன் நீங்கள் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தால் கூட அது கொஞ்சம் வருஷம் தான். இந்த மாதிரி அல்பாயுஸில் போகிறது வந்து ரொம்ப பாருங்கள். அந்த ஃபேமிலியை தவிக்க விட்டு போயிட்டார். அந்த சின்ன பையன், 6 வயசு பையன். என்ன பண்ணிச்சு அது, என்ன பாவம் பண்ணிச்சு அந்த பையன். இனிமேல் அவரோட வீடியோஸை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சாம்ராஜோட வீடியோஸை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நேற்றுக்கு நைட்டு எனக்கு அந்த அவரோட இது வந்துக்கிட்டே இருக்குது. அவரோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நான் நேற்றுக்கு நைட்டு நான் தூங்கவே இல்லை. பட் வந்து அவரோட வீடியோஸ் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபீடில் காமிச்சிக்கிட்டே இருக்குது. என்னது இது, இவரோட இதெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்கேன்னு நான் யோசித்தேன். உண்மையாகவே இறந்துட்டாரோ? ஏன்னா எனக்கு நம்ப முடியல. அவர் உண்மையாகவே இறந்துட்டார் அப்படின்றது என்னால் நம்பவே முடியல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய ஏதோ ஒரு சிம்டம் மாதிரி காமிச்சிச்சு எனக்கு நேற்றுக்கு. இல்லை, நான் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி அதே நாள் என்றைக்கு செத்தாரோ அன்றைக்கே என்கிட்ட பேசணுன்னு எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் வந்து எதுக்கு நம்ம எதுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் என்ன தான் வெகுலியாக இருந்தாலும் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அதை பார்த்தேன், ஆனால் அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணல. ஆனால் என்றைக்கு அவர் கமெண்ட் போட்டிருந்தாரோ அன்றைக்கி தான் அவர் இறந்துருக்கார். இது நான் ஒரு வேளை பேசியிருக்கணுமோ அவர்கிட்ட அப்படின்னு தெரியல. பேசியிருந்தால் ஒரு வேளை அவரோட இறப்பை தடுத்துருக்க முடியுமா தெரியாது. பட் அந்த மனுஷனோட எனக்கு அந்த கமெண்ட் போட்டது, அவர் எதுக்காக அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டார்னே தெரியாது. ஏன்னா நான் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. யூடியூப்பில் ஒரு சேனல் ஓனர், அவ்வளோதான். எதுக்காக எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, என்கிட்ட சொல்லணும்னு நினச்சாரா தெரியல. எனக்கு உண்மையாகவே அவர் ஏதோ வேதனையில் இருந்திருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எதுக்காக நான் வந்து யாருன்னே தெரியாது அவருக்கு, எனக்கு எதுக்காக அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடணும்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் ஏதோ ஒன்று வாட்டியிருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. அதை சொல்கிறதுக்கு தான் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. இப்போ நான் யோசிக்கிறேன், நான் அதை செஞ்சுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சாம்ராஜ்காக நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அவர் இறந்தது வந்து பௌர்ணமி. ஓகே, அவர் கடவுள்கிட்ட தான் போயிருப்பார். அவரோட ஆசை வந்து அழிவில்லா ஆட்சியாளன் ஆகிறது, இம்மார்ட்டல் ரூலர் ஆகிறது தான். அவர் மறுபடியும் ஒரு நல்ல பிறவி எடுத்து அவர் வந்து உண்மையாகவே இம்மார்ட்டல் ரூலர், அழிவில்லா ஆட்சியாளனாக வரணும்னு நம்ம வேண்டிப்போம். அது மாதிரி சில நல்ல வெகுளித்தனமான மனிதர்கள்லாம் பார்க்கறது அரிது. என்ன சொல்ல தெரில. அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணுவோம். தேங்க்ஸ்.